லூர்து தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் முதல் நாள், ஆண்டின் முதல் நாள், இனி நாம் வாழப்போகின்ற வாழ்க்கையின் முதல் நாளும் கூட. நம்பிக்கையோடு இறைவனின் கரத்தில் இருந்து புதிய ஆண்டை பெற்றுக்கொள்வோம். மரியாள் இறைவனின் தாய். திருச்சபை அழுத்தமாக இந்த நாளை பற்றி கூறுகிறது. இந்த பூமியின் முகத்தை புதுப்பிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. நடந்தவை நல்லவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாகட்டும் என்ற நம்பிக்கையை விதைக்கும் இனிய நாள் இது. புதிய தொடக்கம், புதிய பாதை, புதிய திருப்பத்தை, புதிய திசையை உருவாக்கி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை தருகின்ற நாள். ஊதாரி மைந்தன் எல்லாம் இழந்தபின், பன்றி கூட்டத்தில் காணாமல் போன பின்னும் எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்ற எண்ணம் புதிய வாழ்வுக்கான தொடக்கம். 5 கணவருடன் வாழ்ந்து பாவ வாழ்க்கையில் திளைத்து வாழ்வை தொலைத்த பின் தன் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டது ஒரு வாழ்க்கை மாற்றத்தின் தொடக்கம். காசேதான் கடவுளடா என்று பணத்தின் பின்னால் ஓடி பிறரை ஏமாற்றி உறவுகளை மறந்த சக்கேயு, உடைமையில் ஏழைகளுக்கு பாதியும், யாரை ஏமாற்றினாரோ அவருக்கு 4 மடங்கும் திருப்பித் தருகிறேன் என்று எடுத்த முடிவு கூட ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம். வாழ்வின் இறுதியில் கூட புதிய தொடக்கத்தை உருவாக்க முடியும் என்ற இயேசுவிடம் வேண்டிய நல்ல கள்ளனுக்கு முடிவு புதிய வாழ்வின் தொடக்கம். நாமும் புதிய தொடக்கத்தை உண்டாக்கலாம். கோலனான கோட்டிலிருந்து நேர்கோட்டை உருவாக்க கடவுளால் மட்டுமே முடியும். உடைந்து போன வீணையை உருகுலைந்த நிலையில் நாம் இருந்தாலும் தெய்வீக ராகத்தை இறைவனால் மட்டுமே இசைக்க முடியும். மீட்பை தொலைத்துவிட்டு வாழும் மனுக்குலத்தை மீட்பை வழங்க கடவுள் எடுத்த முடிவின் தொடக்கம்தான் அன்னை மரியாள். இன்று புதிதாய் பிறந்தோம். பாரதியின் அற்புத வரிகள். புதிதாய் நாம் பிறந்திருக்க வேண்டும். இறக்க தெரிந்தவருக்கு மட்டும்தான் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க முடியும். இன்று ஒன்றாய் சேர்ந்து நாம் புது கவிஞனின் வரிகளில் ஜெபிப்போம். யுத்தமில்லாத பூமி ஒரு சத்தம் இல்லாமல் வேண்டும். மரணம் காணாத மனித இனம் இந்த மண்ணில் நிலை கொள்ளும் வரம் வேண்டும். பஞ்சம் பசி போக்க வேண்டும், பாலைவனம் பூக்க வேண்டும். அமைதி என்ற ஒற்றை சொல் வாழ்வின் மையமாக்கப்பட வேண்டும். Wishing you all a happy new year. God bless you.